பெண்களுக்கு பயன்படுகிற ஒரு அழகான ஒரு மேக்கப் செட் இப்போ வந்துட்டு ஐபோன் பவுச் பின்னாடியே வந்துருது. அப்படியே வந்து பின் பக்கம் ஓபன் பண்ணி அழகா மேக்கப் போட்டுக்கலாம். அப்படி வந்து பவுச்சை யூஸ் பண்ணிக்கலாம். வேற லெவலா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏடா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து போனுக்கு பின்னாடி பேட்டரி தான் வச்சிருந்தாங்க. என்ன கொடுமை சரவணன். அவங்களே வச்சுட்டாங்களா மேக்கப் செட்டு. நல்லா இருக்கு. அதாவது நீங்க யாராவது வந்து வெளியில போகும்போது மேக்கப் கலைஞ்சு போச்சுனாலோ இல்ல வெயில் ஏதாவது இல்லாம போச்சுனாலும் நீங்க அப்ப டக்குன்னு மேக்கப் பண்ணணுமே அப்படிலாம் தேவை கிடையாது. இமீடியட்டா நீங்க பின்னாடி திருப்பி ஓபன் பண்ணுங்க மொபைல, எல்லாமே வச்சிருக்காங்க. அது குச்சி கூட இருக்கு, இது மேல தேய்க்கிறது. நீங்க அப்பவே மேக்கப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிடலாம். ஆனாமா ஐபோன் இந்த போன் வந்து லேடிஸ் மட்டும் தான் வாங்கணும் போல, ஆம்பளை கிடையாதுக்கு. பொறுத்துக்கிட்டு முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பாருங்க பின்னாடி பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி பின்னாடி மேக்கப் செட் வச்ச மாதிரி பசங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஏதாவது கணேஷ் போல வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்ல சிகரெட் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கேன். அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. அதுதான் நல்லா இருக்கு. இது செல்லை காட்டில மேக்கப் செட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இதுங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமி இது வந்து சிறுநீர கல் எடுக்கணும் செயல். அப்படியே பிச்சிருமோ நம்ம எதை பிடிச்சி இருக்குதுன்னே தெரியல. ஆத்தாடி ஏய் இது பாடுறா எத்தனை கல்லு மயக்கப்பட்டு ஆத்தி ஏடா ஒரு வீடியோ எடுக்கலாம் போலய. ஆனா இவங்க சிறுநீர கல் இருக்கும் போய் இந்த வயிற்றுக்குள்ள சிறுநீர கல்லு. என்னடா சிறுநீர கல்லுன்னா அது ஒரு மாவு மாதிரி இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை விட அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போகண்டா. இதெல்லாம் சரளி கல்லு மாதிரி இருக்கு, ஜல்லிக்கல் மாதிரி. ஏன்னா ஒரு சிறுநீரக கல் இருக்கிறதுக்கு இத்தனை டாக்டர்கள் படிச்சு எவ்வளவு ஆபரேஷன் பண்ணி ஊசி போட்டு என்னமோ பண்றாங்க. ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது நம்ம எவ்வளவு பொசுக்குன்னு எடுத்துச்சு பாருங்க. அவ்வளவு டேலண்டா இருக்கும் போல. பிடிக்கிட்டு ஒரு இழுத்தவன பாருங்க, அரை லோடு கல் உள்ள வந்துருச்சு. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இதுங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீரக கல் இருந்துச்சுன்னா நீங்க உங்களை தேடி போங்க. இழுத்ததுக்குள்ள மயக்கப்பட்டேன். அதனால எதுக்கு ஜாக்கிரதையா நீங்க போய் பார்க்கணும். எதையாவது பிடிச்சி இழுத்துவாங்க. அதனால நீங்க அப்படி போயிடாதீங்க. ஆஸ்பத்திரி போய் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இழுத்த இழுவுல ஏதாவது ஒன்னாகி மாத்தி இழுத்துருந்துன்னா என்ன ஆகி உங்க நிலைமை. இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காட்சியை பாக்குறப்போ அந்த பெண்ணோட பேண்ட் வந்து என்னது துணி இது பாவடம் கலந்து விழுந்துச்சா கீழே. சத்தியமா அப்படிதான் இருக்கு நீங்க பாக்குறப்போ. ஆனா பார்த்தாதான் தெரியுது பாரு மழை ஒண்ணு இருக்கு. அதாவது லேட்டஸ்ட் பாவடை ஒண்ணு கலந்து விழுற. நான் கூட அப்படிதான் பாவடை உள்பாவடை கலந்து விழுந்துருச்சாட்டுக்கு நினைச்சேன். என்னடே அவன் இன்னும் திருந்தலாமா. இது லேட்டஸ்ட் ட்ரெஸ். அதாவது மேல இருந்து பாதி இருக்கு, கீழே கொஞ்சம் கண்ணாடி மாதிரி, அடியில கொஞ்சம் தொங்கும். அது எதுக்கான காசு நிறைய இருந்தா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. என்னடா அதையே ஃபுல்லா போட்டா என்ன நல்லா தானே இருக்கு. பாதி இல்லாம பாதி இருந்த பூச்சி ஈச்சி போகும், உள்ள கிழிஞ்சு இழிஞ்சு போயிடும். பூஜைக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் கல்யாணம் அந்த பொண்ணோட தொடர்புல இருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி பையன் கல்வி பூஜை கட்டினா நல்லா. நேர்ல வந்து பார்க்கலாமா இல்ல ஆன்லைன்? நேர்லயும் பார்க்கலாம், ஆன்லைன். என்னென்ன பொருட்கள் கொண்டு வரணும்? அவங்களோட போட்டோ, அவங்களோட பேர். பூஜை எப்போ நடக்கும்? 20 நேரத்துல தான் பூஜை நடக்கும். எத்தனை நாள் ரிசல்ட்? 11 நாள் தான் இருந்துச்சு. அருமையா இருக்கலாம். அது உங்களுடைய கணவன் வந்து யாரு கூடயாவது கள்ள தொடர்புல இருந்தாருன்னா நீங்க போய் கணவன்கிட்ட கேட்கறதோ இல்ல ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து பேசுறதோ இதெல்லாம் செய்யாதீங்க. சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த அக்காவை போய் பாரு, பார்த்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கணவன் திருத்துன்னு ஒடியாருவாரு உங்க வீட்டுக்கு. அத்தையும் ஒடியாந்து உங்களை கட்டி பிடிச்சிருவாப்ல. ஏன்னா அப்பெல்லாம் கணவன் இப்படி செஞ்சா கோர்ட் இருக்கு, போலீஸு, ஊர் பஞ்சாயத்துல இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது.
ஒரு ஆதார் கார்டு, போட்டோ ரெண்டையும் கொண்டு போய் இந்த அம்மாட்ட கொடுத்தீங்கன்னா வர சொல்லிடுவாங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். என்னடா அது அம்மா இப்படி பார்த்தா கூட்டமா இருப்பாங்க இந்த அம்மா. இதுல அம்முட்டு இங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப இது ரொமான்ஸ் வீடியோ அப்படின்னு தெரியலையே, ஷூட்டிங் ஆட்டு. அந்த அம்மா ரோல் பாசல் என்னமோ சொல்லுது. இது வந்து சாமி, அதாவது நம்ம கோயில்ல எல்லாம் சாமி ஏறிச்சுன்னா ஆடுவோம்ல, இது லேட்டஸ்ட். ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு உடம்பு டயர்டாகி போறேன். அதனால இது வந்து சும்மா சவுண்டோட முடியக்கூடியது. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. புஷ்வான மாதிரி நான் அவ்வளவுதான். என்னடா இதா நெருப்பு ஊத்துறாங்க, உடனே ஒரு தண்ணி ஊத்துறாரு. நீங்க தண்ணி ஊத்தாம வெறும் நெருப்பு மட்டும் ஊத்துனீங்கன்னா தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு. நேக்கா ஒரு நெருப்பு ஊத்துவாராம், பின்னாடி உங்க தண்ணி ஊத்தின்னு வராங்களாம். நான் கதையா தண்ணிக்கு பதில் கிருஷ்ணால் ஊத்துங்க, பெட்ரோல் ஊத்துங்க, டீசல் ஊத்துங்க, இன்ஜின் ஆயில் ஊத்துங்க, கப்ப கப்ப கப்பன்னு நின்று எரியும். என்ன நெருப்புன்னு தெரியலையா சுட்டுது. இவங்களுக்கு இன்னுமே சொட்ட விடக்கூடாது. பிளாஸ்டிக் கேனுக்குதுல அது உருக்கி அதை சொட்ட விடணும். அப்ப தெரியும் உங்களுக்கு சூடு நான்ட்டு. தண்ணி உடனே ஊத்துறாங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல வலி. தண்ணி பிடிங்கி வச்சிடணும், அப்ப தெரியும். நேரா டேய் அந்த அம்மா அப்படியே ஆடாம அசையாம உட்காந்துக்கிறாங்களே, அந்த அம்மா மண்டை மேலே கொஞ்சம் ஊத்துங்கப்பா. ஊத்த மாட்டாங்க. நேரா அது சுட்டினே வேற இருக்குதாடா. தலை சிரிக்கிறாங்களே அவங்க. எப்படி அவங்க கையெல்லாம் மாச்சிக்கினாங்க உள்ள. குடும்ப கஷ்டமோ மன கஷ்டமோ இந்த மாதிரி பண கஷ்டமோ வந்தா 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு இவர்கிட்ட போங்க, ஒரே பிரச்சனையை முடிச்சுவாப்ல. சூப்பர். இந்த வேற அடுத்த சாமி. அத்தாடி என்னடா டேய், உண்மையில இரும்பு சங்கிலி வச்சு அடிக்கிறான். ஐயோ போச்சு, ஏன்டா போனோம்னு எதிர்பார்க்க முடியாது. இதுல போன் நம்பர் வேற கொடுத்துருக்கா. ஐயோ யாருக்கு இது மாதிரி வேணும்னா வர சொல்லி. இதெல்லாம் இன்னும் நம்புறாங்களா இல்ல இவங்க எதுவும் நம்ப வைக்கிறாங்களா? கட்டிக்கிறானே ரொம்ப செய்யறானே அவனை. ஏதோ சொல்றாங்க காதுக்குள்ள, யா இங்க இருக்கிறான் வந்தேன் அப்படிங்கிறான் போல. ஆத்தாடி அடி போடு உலகா விட்டு. அதாவது இதுவும் அதேதான், ஏதாவது பேய் பிடிச்சிருந்தாலோ அதே மாதிரி ஏதாவது சுயநலவில் இந்த மாதிரி இது இருந்தாலும் இவர்கிட்ட போனீங்கன்னா மன கஷ்டம் வந்து இவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா மொத்தத்தையும் க்ளோஸ். நீங்க கஷ்டத்தெல்லாம் மொத்தமா வாரு. ஒரு 3 கிலோ இருக்க மாட்டேங்குது இரும்பு போட்டா முதல் அடியிலேயே வந்து பாதி கஷ்டம் நம்மளுக்கு போயிடும், 2வது அடியில முழுசா போயிடும். இது ஒரு வித்தியாசமான ஒரு சாமி. சின்னமணி அங்காளமா வரலாம், வர மாதிரி இருந்தா எடுத்துருக்க கூடாது. அங்காளமா நல்லா இருக்கா. வெள்ளி செவ்வாய் கடன் கொடுக்காதீங்க, வெள்ளி செவ்வாய் கடன் கொடுக்காத. நல்ல ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு மயனோ மருமகனோ புருஷனோ வெளிநாடு போவாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும், அந்த மாதிரி கவர்மெண்ட்ல கேட்கணும், அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா எனக்கு புரியல. வெளிநாடு போவானா போக மாட்டான்னு நீ அவங்ககிட்ட கூட கேட்க தேவையில்லை. உடனே நீங்க இந்த அம்மா கூப்பிட்டு ஒரு தேங்காயோட போனீங்கன்னா இந்த அம்மா சொல்லிடுவாங்க, தேங்காய் எந்திரிச்சா உன் மயன் போய் வெளிநாட்டுல பயங்கரமா சம்பாதிப்பேன், எந்திரிக்கலைன்னா உன் மயன் எந்திரிக்க மாட்டேன், வாழ்க்கை முழுது உள்ளூர்லதான் சுத்துவான். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுவான். இதுக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் அது என்னது பாஸ்போர்ட் ஆபீஸ், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வெளிநாடு போறதுக்கு எவ்வளவு வேலை எவ்வளவு ப்ரொசீஜரு ஒரே தேங்காயில முடிச்சுட்டாங்க அந்த அம்மா. அதனால நீங்க வெளிநாடு போக வேண்டியதா இருந்தால் போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு போங்க, தேங்காயோட போங்க. தம்பி உனக்கு என்ன மனசு சரியில்லையா? எனக்கா ரொம்ப அடுத்து எல்லாம் அடிக்கதான் செய்றாங்க பூசாரி. முன்னாடிலாம் சாம்பிராணி
துணூரை வச்சு அடிப்பாங்க. இப்ப கட்டை கம்பு கடப்பறையெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. எதுக்கு அவங்க இந்த தண்ணி எல்லாம் வராங்க? ஏன் அவங்க அடிக்கிறாங்க? வராதுன்னு சொன்னா போயிருப்பாங்கல்ல, வர விட்டு அடிக்கிறாங்க. இது ஒரு ரகம் போல. சேத்துலயே அடி வாங்கியாச்சு. எப்படி தள்ளிட்டு போவேன் இந்த வண்டிய? ஃபுல்லா ஆயிட்டானே. ஒரே மாதிரி வண்டி கலரும் சொல்ல முடியல, வண்டி கலரும் ஒரே மாதிரி இருக்கணும் மாதிரி. வண்டி அவனு ஒரே கலரப்பா. நல்லா இருக்கு. தள்ளவும் முடியாது, நாட்டவும் முடியாது. ஜேசிபி வந்தாத்தேன். இந்த ஒரு கஷ்டம் யாரும் வரக்கூடாது. எப்படி வந்தான்னு தெரியலையா? சரிகையில விட்டுருங்க. வந்திருக்கேன் விரட்டிட்டு. இந்தா புத்தம்மன். இதுக்கு முன்னாடிலாம் பாம்பு புத்து வச்சு பாம்பு வெளியே இருக்கு. பூசாரி வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க. பாம்புல இது பாலை ஊற்றுவாங்க. புத்துக்கல இவங்களே புத்துக்குள்ள போயிட்டாங்க. நாகம் பாம்பாவே மாறிட்டாங்க. எப்படி வேற நாக பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சிங்க. அருமை. கைய பாரு, பணம் எடுக்கும் பாம்பு. அந்த மாதிரி கையில் சும்மா எடுக்க முடியாதுல, அதனால அந்த கையை வச்சு அந்த பணம் எடுக்கிறாங்க. யாரு புத்துக்குள்ளே போச்சா இல்ல ஏற்கனவே உட்பாடி வச்சு புத்த கட்டினாங்கன்னு தெரியலடா. புரிய சொல்ற எவ்வளவு நேரத்துக்கு உள்ளே இருக்கா அந்த அம்மா? அப்படியா என்னடா ஆண்டாண்டா புத்த வச்சு பூசாரி வெளியே உட்காந்துருந்தாங்க. புத்துக்குள்ளே போயிட்டாங்கடா. ஒரு நைட்டு அங்கேயே தூங்கிடுவாங்களோ அந்த அம்மா. சரி, உங்களுக்கு அருவாக்கு வேணும்னா நீங்க இங்க போங்க. புத்துக்குள்ள போயிடாதீங்க, அங்க போங்க. அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க தொட்டதுனால இவன் கையை கழுவுறாங்கம்மா. அவன் கையே கலட்டி போட்டு தொட்டதுனால அவங்க கையை மட்டும்தான் கழுவுனாங்க. இவன் கையே கழட்டிட்டான். அதனால வேற ஒண்ணு கிடையாது. கிரிஞ்சு வீடியோ ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. ஆடி போடு. அடுத்து பைத்தியக்கார போல லூசு பயமாங்க. போனா இடிச்சு அப்படின்னா சாரி தெரியாம பண்ண சொன்னா அம்மாட்ட அங்கிட்டு போகுது, இவன் பாட்டு இங்கிட்டு போகுது தானே. அவனை அடிக்கிறான், இவனை வந்து அடிக்குது, இவன் எங்கிட்ட ஆளுக்கு அடிக்கிறான். என்னடா பைத்தியக்காரங்க. என்ன சுத்தி எடுத்துறாங்க. அதாவது நீங்க வந்து பெண்களுக்கு எப்பவுமே நீங்க மரியாதை கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த மாதிரி வரிசையில நிற்கும் போது பெண்கள் வந்தாலும் அவளை முன்னாடி விட்டு இப்படிதான் சுத்தணும். அவன் சுத்தனோம்னா அப்படி பின்னாடி எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க பாரு. அதாவது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க உங்க வீட்டுல போய் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்க சொல்லும் போது, இந்த மாதிரி வரிசையில் நிற்கும் போது ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய ஊரால விட்டு நீங்க கடைசி போய் நின்றீங்கன்னா அந்த பிள்ளை எல்லாம் வாங்கிட்டு போயிடும் வீட்டுக்கு. நீங்க போகும்போது கடைசியா அரிசி இருக்கு, பாமாயில் இருக்காது, பாமாயில் இருக்கு, பருப்பு இருக்காது. அப்போ அதோடைய ரியாக்ஷன் வந்து உங்க வீட்டுல தெரியும். நீ எங்க இடம் விட்டாலுமே அங்க இடம் விடுவாங்க உங்களுக்கு. அதனால எங்க பெண்கள் வந்து இடம் விடுங்க. இப்படி சுத்தி சுத்திலாம் போகாதியா, ஒரு ஆள் பின்னாடி போனா போதும். ரொம்ப நல்லவேடா எல்லாரும். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டேன். பார்த்தாலும் சரி பார்க்கலட்டாலும் சரி, அடுத்த ஒரு தடவை நம்ம ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.